வணக்கம். பழக்கங்களால் வளமுடன் வாழ என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா? ஹேபிட் மேனேஜ்மெண்ட். அதுல நம்ம என்ன படிச்சிட்டு இருக்கோம்? கரெக்ட். எனக்கு உதவும் பழக்கம்ல முறையாக சாப்பிடும் பழக்கம். எப்படி முறையா சாப்பிடுறது? இப் அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் தாத்தா கிட்ட டிப்ஸ் கேட்டு கத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? சரி, லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு செல்லக்குட்டீஸ் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க? அதாவது பசி அளவு தெரிஞ்சுதான் சாப்பிடணும்ன்றீங்க. அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா நமக்கு நோயும் அளவுக்கு அதிகமா வந்துடும்னு சொல்றீங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கே அப்படின்னு கேட்டாங்க இல்லையா? சரி, அதுக்கு இன்னைக்கு நம்ம திருவள்ளுவர் தாத்தா என்ன பதில் சொல்றாங்க திருக்குறள்ல இருந்து அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? சரி, இந்த பிக்சர்ல பாருங்க. இவங்க என்ன சொல்றாங்க? நோ. எதுக்கு நோ சொல்றாங்க? இந்த மாதிரி ஃபுட் இதெல்லாம் மோஸ்ட்லி என்னன்னு சொல்லுவாங்க? ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த ஃபுட்டு இதெல்லாம் என்னன்னு நினைக்கிறாங்க இவங்க? இதெல்லாம் இழிவு. சரிங்களா? இதெல்லாம் உடம்புக்கு ஒத்துக்காத ஃபுட்ஸ். இதெல்லாம் நம்ம சாப்பிட்டா நல்லது இல்ல. இதெல்லாம் இழிவு, அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? நோ அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இங்க பாருங்க. இது என்னது இது? இது ஒரு மலைப்பாம்பு இல்லையா? இது என்ன பண்ணும் மோஸ்ட்லி? எப்ப சாப்பாடு கிடைக்குதோ எடுத்து முழுங்கிடும் அப்படியே. அது ஆடா இருந்தாலும் சரி, மாடா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய உருவமா இருந்தாலும் சரி, அப்படியே முழுங்கும். ஏன்னா சாப்பாடு அடுத்த வேலைக்கு கிடைக்காம போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும்? அவசர அவசரமா முழுங்கிடும். சரிங்களா? முழுங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அது ஃபுல்லா அந்த சாப்பாடு செரிமானம் ஆகாது இல்லையா? அந்த இடத்த விட்டே நகர முடியாம ரொம்ப அவஸ்தைப்படும் இந்த வயித்து வலியால அது உட்கார்ந்துகிட்டு. இது யாரு? இதே மாதிரிதான் மனுஷங்களும் சில பேர் என்ன பண்றாங்க? சாப்பாடு கிடைக்கும் போது அப்பா நல்லா டேஸ்டா இருக்குப்பா, பீஸாவப்பா நல்லா டேஸ்டா இருக்குப்பா, பர்கர் அப்பா நல்லா டேஸ்டா இருக்குப்பா, இன்னும் ரெண்டு வாங்கி சாப்பிட்டுருவோம்ப்பா, பிரியாணி அப்பா நல்லா சூப்பரா இருக்குது, அதனால அடுத்த தடவை அம்மா வாங்கி தருவாங்களோ இல்லையோ, அப்பா வாங்கி தருவாங்களோ இல்லையோ, இப்பவே நம்ம கிடைக்கும் போதே சாப்பிட்டுறலாம்ப்பா அப்படின்ட்டு சொல்லி என்ன பண்ணுவாங்க? அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது, ஐஸ்கிரீமா இருந்தாலும் சாக்லேட்டா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் இந்த மாதிரி. சரிங்களா? இது என்னன்னு சொல்லுவாங்க? இப்ப விலங்குகள் சாப்பிடுற உணவுக்கு இறைன்னுவாங்க. அது என்ன பண்ணும்? அளவுக்கு அதிகமா இது சாப்பிட்டுட்டு எப்படி கிடக்குது பாருங்க. அதே மாதிரி அஹ் வந்து சில செல்லக்குட்டீஸ் சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க? கிடைக்கும் பொழுதே சாப்பிட்டுக்கலாம்னு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வயிறு வலிக்குது, எனக்கு முடியல, வாமிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு டைஜஷன் ஆகாம 2 நாளைக்கு படுத்தே கிடப்பாங்க. இது தேவையா? அதுதான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்றாங்க. எப்பவுமே எவ்வளவு பசிக்குதோ அவ்வளவு சாப்பிடுங்க. நோ சொல்லி பழகுங்க அப்படின்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. எனக்கு பசிக்கலப்பா. அதுவும் இதெல்லாம் நல்ல ஃபுட் கிடையாது அப்படின்னு நோ சொல்றாங்க பாருங்க. இதுதான் குட் ஹாபிட். இந்த மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ணணும்? பழகிக்கணும். இந்த ஃபுட் எல்லாம் இழிவு அப்படின்ட்டு நினைச்சு நம்ம என்ன பண்ணணும்? பழகிக்கணும். நோ சொல்லி பழகிக்கணும். சரிங்களா? எனக்கு பசி இல்ல அப்படின்னாலும் நோ சொல்லணும். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டாதான் நம்ம எப்படி இருக்க முடியும்? நம்ம லைஃப்ல எப்பவுமே ஹாப்பியா இருக்க முடியும். சரிங்களா? எப்பவுமே நம்ம ஹெல்த் எப்படி இருக்கும்? நல்லா ஆரோக்கியமா சுறுசுறுப்பா இருக்கும். ஸ்கூலுக்கெல்லாம் லீவ் போட வேண்டாம். நீங்க எப்பவுமே ஹாப்பியா விளையாண்டுக்கிட்டு ஜாலியா படிச்சுக்கிட்டு ஜாலியா இருக்கலாம். அதுவே நீங்க நோ சொல்லி பழகாம கிடைக்கும் பொழுதே சாப்பிட்டுக்கலான்னு இந்த பாம்பு மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோய் வரும். நீங்க தான் கஷ்டப்படணும் அப்படின்ட்டு நம்ம திருவள்ளுவர் தான் சொல்லி தராங்க. அது எந்த திருக்குறள்ல பாருங்க, மருந்துன்ற அதிகாரத்துல இழிவு அறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிப்பே இறையான்கண் நோய். இழிவு அறிந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க சொன்னாங்க பத்தியா, எனக்கு பசிக்கல, எனக்கு பசி கம்மியா தான் இருக்கு, அதுவும் இல்லாம இந்த ஃபுட்டு நல்ல ஃபுட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அது இழிவு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நோ சொல்லி என்ன பண்றாங்க? எப்பவுமே லிமிட்டடா நல்ல ஃபுட்ஸ், ஆரோக்கியமான ஃபுட்ஸை மட்டும் சாப்பிடுறவங்க உண்பான்கன் அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட எப்பவுமே எது நிலைச்சு இருக்குமா? இன்பம், ஹாப்பினஸ். எப்பவுமே ஜாலியா சந்தோஷமா நல்ல உடம்பு ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படின்றாங்க. அதுவே
கழிப்பேர் இறையான்கண். அதாவது கழிப்பேர் இறையான்கண், அளவுக்கு அதிகமா பசி கொஞ்சமா இருந்தாலும் என்ன பண்றது, டேஸ்டுக்காக அளவுக்கு அதிகமா கிடைக்கும் பொழுதே சாப்பிட்டுக்கலாம்னு சாப்பிடுறது. இந்த பாம்பு எப்படி தன்னோட இரைய சாப்பிடுது, மாடு ஆடு எல்லாம் முழுங்குது, அந்த மாதிரி இரை. சரிங்களா, அந்த இரை மாதிரி அது மாதிரி நம்ம சாப்பிடுற அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா பசி இல்லாத பொழுதே எதுதான் நமக்கு எப்பவுமே நிலைச்சு நிற்குமா, நோய் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அப்ப நமக்கு நோய் வரக்கூடாது. ஆனா நோய் வந்துச்சுன்னா என்ன வரும், பெயின் வந்துரும் இல்லையா, வலிக்கும் அங்கங்க, வாமிட் வரும், டிசென்ட்ரி ஆகும். சரிங்களா, அடுத்தது எந்த ஃபுட்டுமே சாப்பிட முடியாது, தண்ணி கூட குடிக்க முடியாது, ஸ்கூலுக்கு போக முடியாது, லீவ் போட்டுடுவோம், ஸ்கூல்ல திட்டுவாங்க, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அதனாலதான் நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்றாங்க, இழிவு அறிந்து சாப்பிடுங்க, அப்பதான் சந்தோஷமா இருக்கலாம்ன்றாங்க. சரிங்களா, இழிவு அறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிப்பேர் இறையான்கண் நோய் அப்படின்ட்டு நம்ம திருவள்ளுவத்தை சூப்பர் டூப்பரா சொல்லி தராங்க. இப்ப புரிஞ்சுதா தள்ளி செல்ல குட்டீஸ், ஏன் அளவுக்கு அதிகமா சாப்பிடக்கூடாது, நோயால கஷ்டப்படுவீங்கன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. சரி, அப்படியும் இன்னைக்கு ஒரு செல்லக்குட்டி ஒரு கேள்வி கேக்குறாங்க. திருவள்ளுவத்தை நோயின்றது வராம இருக்காது, எப்படி ஆகுது, சளி பிடிக்கும், ஜுரம் வரும், ஏதோ ஒண்ணு வந்துட்டு போயிட்டு தானே இருக்கு, வராம இல்லையே. அதுக்குதான் நம்ம டாக்டர் எல்லாம் இருக்காங்களே, நிறைய மெடிசின் எல்லாம் இருக்கு, டாக்டர்கிட்ட போலாம், மெடிசின் தருவாங்க. அலோபதிக் டாக்டர் இருக்காங்க. சரிங்களா, ஹோமியோபதினா குட்டி குட்டி டேப்லெட்ஸ் தருவாங்க, அவங்க ஊசி எல்லாம் போட மாட்டாங்க அந்த டாக்டர். சித்தா ஆயுர்வேதனா இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நிறைய கஷாயம் எல்லாம் தருவாங்க. சரிங்களா, இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் சாப்பிட்டாலே போதுமே, நமக்கு நோய் சரியாயி நம்ம சந்தோஷமா வாழலாமே அப்படின்னு சொல்றாங்க, கேக்குறாங்க. இவங்க கேக்குறதும் கரெக்ட் தானே செல்லக்குட்டீஸ். நமக்கு நோய் வந்தா இதெல்லாம் சாப்பிட்டு மெடிசன் எல்லாம் சாப்பிட்டு நம்ம சரி பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம் தானே, அதுதானே கேக்குறாங்க. சரி, இதுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கும் சொல்லி அனுப்புங்களேன். சரிங்களா, இதான் இன்னைக்கான அசைன்மெண்ட். தேங்க்யூ so மச்.